ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது முக்கியமான சித்திரை மாதம் ராசி பலன்ல என்னன்னா, இந்த புது வருடம் சித்திரை மாதம் பிறக்கிறதே பாத்தீங்கன்னா சூரிய பகவான், அதாவது கால புருஷ தத்துவப்படி மேஷ ராசி தான் முதல் வீடு. இந்த ராசியில் சூரிய பகவான் உச்சம், அதாவது அதிகபட்ச வலிமையை பெறக்கூடிய இடம் உச்சம் என்றது. அந்த இடத்துக்கு வரும்போதுதான் தமிழ் வருடமே பிறக்குதுங்க. இந்த பராப வருடம் பிறந்ததுக்கு அமைப்பு இதுதான். இந்த மாதத்தில், இந்த சித்திரை மாதத்தில் அனைத்து ராசிகளுக்குமே சக்சஸ், வேலை, தொழில் மாற்றம், முன்னேற்றம், மாணவர்கள் படிப்பு, கல்யாண வாழ்க்கை, ஏகப்பட்ட தடங்கள், சிக்கல்கள் இருந்தவங்களுக்கு எல்லாமே மாற்றத்தை நோக்கி முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமா இருக்குதுங்க. ஏன்னா இவ்வளவு நாளா அதாவது ஒரு மாதத்திலும் ஒரு கிரகங்கள் மாறும் போதுதான் அதுக்கான பலன்கள் நமக்கு ஒரு படியா நம்ம கொண்டு போவோம். ஸோ அதாவது சனீஸ்வரன் 12ஆம் வீட்டுல இருந்துட்டு ஒரு ராசிக்கும் விரைய சனியாகவும், 7.5 சனியாகவும், கண்டக சனியாகவும், அஸ்தாட்சம சனியாகவும் சிறு சிறு தொந்தரவுகள், தொல்லைகள், சங்கடங்கள் கொடுக்கும். இந்த பட்சத்தில் இந்த சூரியன் சித்திரை மாதத்தில் மேஷ ராசிக்கு வரும்போது முக்கியமா அனைத்து ராசிகளுக்குமே பாத்தீங்கன்னா அரசியல் துறையில இருக்கிறவங்க, பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க, கல்வித்துறையில இருக்கிறவங்க, அதாவது இப்ப டாக்டர், இந்த மாதிரி மாணவர்கள், உயர்கல்வி, ஸோ அனைத்து ராசிகளுக்குமே பாத்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்த ஆசைகள், சுபகாரியம் பண்றது, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, இல்ல உங்க பிள்ளைகளுக்கு மேரேஜ் பண்றது, கல்யாண அமைப்பு, திருமண பாக்கியம் எல்லாம் நீங்க நடைபெறது, இந்த அமைப்பு எல்லாம் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. ஏன்னா சூரியன் நவகிரகங்களின் தலைவனுங்க. ஏன்னா அவர் சில ராசி அதிபதி மறைவு ஸ்தானமான 8ஆம் இடம், 6ஆம் இடம் மறையும் போது நெகட்டிவான பலனும் கொடுக்கும் பட்சத்தில் சூரியன் ஒரு உயர்நிலைய பொறுப்புல இருக்கும் போது, இந்த மாதிரி ஆட்சியோ உச்சம் நிலையில இருக்கும் போது அவரோட தலைமையில அந்த பாவங்கள்லாம் நீங்கி, அதாவது அவனோட நன்மை தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு கொண்டவர் தான் சூரிய பகவான். அதனாலதான் இந்த மாதம் தமிழ் வருடமே பிறக்குது. சோ இந்த மாதத்தில் என்னென்ன பலன்கள், என்னென்ன யோகங்கள் உங்க ராசிக்கு இருக்குதுன்னு பார்ப்போங்க. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் சூரிய பகவான் உச்சம் பெறும்போது, சித்திரை மாதம் பிறகுதுங்க, உங்களுக்கு 5ஆம் இடத்தில் சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார். அதாவது கால புருஷ தத்துவப்படி சூரியனோட இடம் 5ஆம் இடம், அதாவது சிம்ம ராசியில தான் சூரியன் ஆட்சி பெறாரு. சோ அவருக்கு இயற்கையாகவே 5ஆம் இடம். சோ உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தில் அவர் வரும்போது உங்களுக்கு அனைத்து யோகங்கள், பாகியங்கள், அதாவது இவ்வளவு நாள் நீங்க கஷ்டப்பட்ட வாழ்க்கையில் துன்பங்கள் எல்லாமே மாற போதுங்க. உங்கள் மாற்றத்தை, முன்னேற்றத்தை, உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம், ஒரு தன்னம்பிக்கை, என்னால முடியும், என்னால எல்லாமே பண்ண முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கையை மாற்றக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. ஏன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் சனீஸ்வரன் அஷ்டம சனியா இருந்து படாத கஷ்டங்கள், உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, மருத்துவ செலவுகள், பிளஸ் தாயாரின் தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை, அதாவது மருத்துவ செலவுகள் அதிகமாவே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவானும் அவர் கூட இருந்து உங்களுக்கு தொழில்ல பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, உடல் நலத்தில் பிரச்சனை, மொத்தத்தில் ஒரு கடுமையான சூழ்நிலையில் இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய பகவான் சித்திரை மாதம் உச்சம் பெறும்போது உங்களுக்கு 5ஆம் இடம், பூர்வ புண்ணிய ஸ்தானம் 5ஆம் இடத்தில் உச்சம் பெறும்போது உங்களுக்கு அனைத்து சௌபாகியங்களும், யோகங்களும் காத்துக்கிட்டு இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி சூரிய பகவான், சரிங்களா? அவரு 5ஆம் இடத்தில் உங்களுக்கு உச்சம் பெறும்போது உங்களின் தந்தையாரின் தேக ஆரோக்கியத்தில் மாற்றம் காணப்படும். முக்கியமா தாய் வழி, தந்தை வழி சொத்துக்கள், அது மூலியமா பூர்வீக சொத்துக்கள், இதுல பிரச்சனைகள் எல்லாம் தீரும். குழந்தைகளின் தேக ஆரோக்கியம், உடல்நிலை ஏதாவது தொந்தரவுகள் இருந்தாலும் அதெல்லாம் மாற்றம் ஏற்படும். முக்கியமா உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இந்த மாதமாக இருக்கும். சூரியன் உங்களுக்கு பாக்கியாதிபதி. அவர் உங்க தாய் தந்தையாரின் உடல் நலத்தில் முன்னேற்றத்தை கொடுப்பார். இவ்வளவு நாளா உங்களுக்கு உங்க தாயின் உடல் பிரச்சனை, தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவுகள்லாம் இருந்து பாத்தீங்களா? அதல்ல, முதல்ல உங்களுக்கு அந்த தொந்தரவுல இருந்து ஒரு மாற்றத்தை கொடுப்பாருங்க. என்னென்ன கஷ்டத்துல இருந்தீங்களோ அதுக்கு ஒரு விடிவு காலமா இருக்குங்க. ஏன்னா 5ஆம் இடம் என்றது உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானம். குழந்தைகளோட படிப்பு, குழந்தைகளின் வளர்ச்சி, குழந்தைகளின் முன்னேற்றத்துக்காக எல்லா முயற்சிகளும் பண்ணுவீங்க. முக்கியமா இந்த மாதத்தில் குல தெய்வ வழிபாடு பண்ணுவீங்க. குலதெய்வத்தின் மூலமா உங்களுக்கு அனுகூலமான நன்மைகள், பணவரவு உண்டாகும். ஏன்னா 5ஆம் இடம் என்பது பணவரவு ஸ்தானம். ஸோ 5ஆம் இடத்தில் உங்களோட பாக்கியாதிபதி உச்சம் பெறும்போது உங்களுக்கு எதிர்பாராத பணவரவு, திடீர் அதிர்ஷ்டம், யோகம் காத்துக்கிட்டு இருக்குங்க. ஏன்னா இவ்வளவு நாள் வேலை தொழில் இருந்த பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் என்ற மாதிரி அமைப்பு இருக்குங்க. ஏன்னா தனுசு
ராசிக்காரர்கள் காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் இடம், அதாவது பாக்கியஸ்தானம், குரு ஸ்தானத்துக்கு அதிபதி. உங்க ராசிக்கு 9ஆம் அதிபதி சூரியன் உச்சம் பெறும்போது உங்களுக்கு அனைத்து பாக்கியங்களும் காத்துக்கிட்டு இருக்குங்க. முக்கியமா திருமண தடைகள், குழந்தை பாக்கியத்துக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, மருத்துவ செலவுகள் மருத்துவ மூலியமா நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதற்கான முயற்சிகள் வெற்றி அடையும். குழந்தைகள் உயர்கல்வி, மருத்துவ படிப்பு இல்ல ரிசர்ச் லெவல்ல ஏதாவது ஃபாரின் போகணும்னாலும் இந்த மாதத்தில் அதற்குண்டான அமைப்பு இருக்கு. அரசு துறையில் கவர்மெண்ட் ஜாப், முக்கியமா அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் துறையில எக்ஸாம் எழுதினவங்களுக்குலாம் பாசிட்டிவான ரிசல்ட் தேர்ச்சி பெற்று அதுல உங்களுக்கு சேர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த மாதத்தில் சிறப்பா இருக்குங்க. ஏன்னா சூரிய பகவான் அரசாங்கம், அரசு துறை தலைவர், அரசர், இந்த மாதிரி பொதுத்துறை, பொது வாழ்க்கையை குறிக்கிற இடம். அவரு 5ஆம் இடத்தில் உங்களுக்கு உச்சம் பெறும்போது இந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு மாற்றி கொடுப்பாரு. முக்கியமா தனுசு ராசிக்கு இந்த மாதத்திலிருந்து ஒரு விடிவு காலம்னு பிறக்கலாம். ஏன்னா புதன் பகவானும் அவர் இன்னும் ஒரு 3 நாள்ல அவர் கூட சேர்ந்துருவார். ஸோ புத ஆதித்ய யோகம் பெற்று இவ்வளவு நாள் புதன் அங்க சனீஸ்வரன் சேர்ந்து நீச்சத்தன்மை என்று அவரோட சேர்ந்து உங்களை யோசிக்க முடியாம உங்களோட செயல்களுக்கும் திட்டங்களுக்கும் ஒரு தடைகள், ஒரு சங்கடங்கள்லாம் கொடுத்திருந்த மாற்றம் எல்லாம் ஏற்படுத்தி, ஏன்னா புதனும் கூட சூரியன் கூட வந்துருவார் இன்னும் ஒரு 18ஆம் தேதி. ஸோ 18ஆம் தேதி சூரியன் புதனும் சேரும் போது உங்களோட புத்தி கூர்மை வெளிப்படும், உங்களோட திட்டங்கள் செயல்கள் வெற்றி அடையும். முக்கியமா ஒரு என்னென்ன யோசனைகள் பண்ணி வச்சிருக்கீங்க, ஒரு திட்டங்கள் பண்ணியிருக்கீங்க, ஒரு வேலை விஷயமா நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, இல்ல ஒரு தொழில் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த அமைப்பெல்லாம் சக்சஸை நோக்கி கொண்டு செல்லும். இதுக்கு தடைகள் தாமதம்லாம் இருந்தது பாத்தீங்களா, அதெல்லாம் மாற்றமாகி உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்கனவே இருந்த தடைகள் எல்லாம் மாற்றம் உண்டாகி அதில் ஒரு பொருளாதார வளர்ச்சி, அதில் ஒரு முன்னேற்றம், அதன் மூலயமா உங்களுக்கு ஒரு பணவரவு, அதாவது பணவரவு ஸ்தானமும் 5ஆம் இடம் தான். அதனால பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும். படிப்படியா உங்களோட முன்னேற்றம், வளர்ச்சி காணப்படும். அது மட்டும் இல்லாமல் 20ஆம் தேதி பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் உங்களோட லாபாதிபதி, அவரும் பெயர்ச்சி அடைகிறாரு ரிஷப ராசியில. சோ ரிஷப ராசியில சுக்கிரன் ஆட்சி என்ற நிலைமையை பெறும்போது உங்களுக்கு வேலை, தொழில் நிமித்தமா வரக்கூடிய லாபங்கள் அதிகரிக்கும். ஏன்னா உங்களோட லாபாதிபதி சுக்கிரன் 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று உங்களுக்கு இந்த மாதம் ஃபுல்லாவே உங்களுக்கு வேலை விஷயமா, இப்ப யாரெல்லாம் ப்ரொமோஷன்ஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க, பதவி உயர்வு, ஒரு கௌரவம், வேலையில ஒரு முன்னேற்றம், தொழில ஒரு முன்னேற்றம், அதுல ஒரு பணவரவு, ஒரு லாபம் உண்டாகும்னா இந்த மாதம் கன்ஃபார்மா அதை நிறைவேற்றும். அதுல முதல்ல சூரியன் அதை வழி நடத்துவார். சூரியன் கூடவே புதனும் அது கூட செயல்படுத்துவார். அதன் பிறகு சுக்கிரன் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் 11க்கு அதிபதி, அதை நடைமுறைப்படுத்தி அந்த லாபத்தன்மையை கொண்டு செல்வார். உங்களுக்கு வாழ்வில் ஒளி வெளிச்சம், ஒரு புதிய வாழ்க்கை, புதிய சிந்தனை, புதிய முன்னேற்றம், இனிமேதாங்க நீங்க வாழ போறீங்கன்ற அமைப்பை, இனிமேதான் உங்களோட தொடக்கம், உங்க வாழ்க்கையின் லட்சியம், உங்கள் எதிர்காலத்தின் திட்டம், உங்கள் எதிர்கால அதாவது உங்க மனைவியோ இல்ல உங்கள் கணவர், உங்களோட திட்டங்கள், உங்க குழந்தைகளின் படிப்பு, உங்களின் என்னென்ன எண்ணங்கள், உங்களோட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடைய இந்த சூரியன், புதன், சுக்கிரன் சித்திர மாதத்தில் இந்த பெயர்ச்சி அடையும் போது முக்கியமா வேலையில இருந்து வந்த மறைமுக எதிரிகள் உங்களுக்கு விலகுவார்கள். அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நாளா உங்களுக்கு உடல் நலத்தில் இருந்து வந்த ஆரோக்கிய பிரச்சனை, உடல் நலத்தில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் இப்ப உங்க மொத்தமாவே நீங்க ஒரு தன்னம்பிக்கை பெற்று உங்க முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற்று தொழில் ரீதியாகவும் சரி, வேலை நிமித்தமும் சரி, மாணவர்கள் படிப்பு, குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை, தாய் தந்தையாரின் உடல்நிலை மேம்பாடு, மொத்தத்தில் இந்த மாதம் உங்கள் தொழில் வளர்ச்சி, வேலை முன்னேற்றம் லாபகரமாக இருக்கும். அனைத்திலும் வெற்றி, பணவரவு. முக்கியமா உங்களுக்கு 11ஆம் அதிபதி லாபாதிபதி 6ஆம் இடத்தில் ஆட்சி பெறும்போது வேலையில் அதிகபட்ச உச்சநிலை, அதாவது பதவி உயர்வு, சம்பள உயர்வு, முன்னேற்றத்தை கொடுத்து இந்த மாதம் உங்களுக்கு லாப மாதமாக இருக்க வாழ்த்துக்கள்.